சபரிமலை போகும் அனைத்து பக்தருக்கும் இது முக்கியமான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே நாளில் வந்து 2 ஹவரில் சாமி பார்த்தவங்களும் இருக்காங்க, 8 ஹவர் 9 ஹவர் டைம் எடுத்து சாமி பார்க்குறவங்களும் இருக்காங்க. இது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, 2 ஹவர் 1 ஹவரில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து 3 மணிக்கு ஏற ஆரம்பித்தாங்கன்னா, இல்லை 1:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா, மேலே போய் எப்படி பார்த்தாலும் 1-1.5 ஹவரில் மேலே போயிடுவீங்க. 4:30க்குள்ளே போயிட்டிங்கன்னா கூட 3 மணிக்கு வந்து நட தருப்பாங்க காத்தால். அப்படி தற்கும் போது பார்த்திங்கன்னா ரஷ்ஷே இருக்காது, ரஷ்ஷு அப்படியே மூமெண்ட்டில் இருக்கிறதுனால 1.5 ஹவரில் பார்த்துலாம். அதே நீங்கள் வந்து லேட்டாக ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே மார்னிங் கிளம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, கூட்டம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் போய் லைனில் பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களால் டிலே ஆகும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா சாமியை வந்து ஈஸியாக 1 ஹவர் 2 ஹவரில் பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் வெடியை காத்தாலும் போகணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் போய் கால் வைக்கணுன்னாவே ஐயப்பன் நினச்சா தான் நம்ம போக முடியும். நம்ம எவ்வளோ டைம் போகணுன்னு நினச்சாலும் போக முடியாது. அதனால் ஐயப்பனே நம்மளுக்கு முடிவு பண்ணுவார் எத்தனை ஹவரில் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னே போட்டிருந்த வீடியோவில் கூட பாருங்கள், 1:56க்கு நம்ம பம்பலை போய் இறங்குறோம். இறங்கி நாங்கள் ஏற ஆரம்பித்தது ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஏற ஆரம்பித்ததே வந்து 3 மணிக்கு தான். அங்கே மேலே போய் சேர்றதுக்கு 4:30 ஆகிடுச்சு. உடனே 5-5:15 பார்த்துட்டு நம்ம வெளில வந்துட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க, 1:56 தான் ஆகுது, கூட்டமே இல்லை, நீங்கள் எங்கேயே சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா நம்ம 16-17 கார்த்திகை 1-2 பார்த்தீங்கன்னா அப்போ பம்பலே வந்து ரஷ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அங்கேருந்து நகரவே முடியல. அதனால தான் அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் 1:56க்கு காத்தாலே ரஷ்ஷு கம்மி. சுவாமியே சரணம் ஐயப்பா.